அடுத்தா பார்க்க போறது ரெக்டாங்கிள் டூல். இந்த ரெக்டாங்கிள் டூல்னால நமக்கு என்ன யூஸ்னா, நம்ம ஸ்கொயர் வரைய முடியும், ரெக்டாங்கிள் வரைய முடியும். நீங்களா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரையணும் அப்படின்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிரியேட் ஆகும். கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா எலிப்ஸ் டூல் ஒன்று வரும். எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஓவல் வரையலாம். பர்ஃபெக்ட் ரவுண்ட் வேணும் அப்படின்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் ரவுண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்த பார்க்கறது பாலிகான் டூல். இதுல வந்து நம்ம பாலிகான் கிரியேட் பண்ணிக்க முடியும், ஸ்டார்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டார் கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி ஸ்டார் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த பாலிகான் டூல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ், எவ்வளவு சைட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸ்டார்ஸ் இன்சைட் வந்து 50% கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்க வரைஞ்சிங்கனாலே கரெக்டா ஸ்டார் ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஆகட்டும், எலிப்ஸ் டூல் ஆகட்டும், பாலிகான் டூல் ஆகட்டும், எதுவுமே வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ரெக்டாங்கிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். வரையவே வேண்டியதுல ஜஸ்ட் மவுஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல நம்மளுடைய வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். 92:54 கொடுத்து என்டர் பண்ணனா கரெக்டான அந்த சைஸ்க்கு உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா 92 வித் கொடுத்து ஹைட் வந்து 54 கொடுத்தோம், அதே கிரியேட் ஆயிருக்கு. இதே போல நீங்க எலிப்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும், ரவுண்டும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டார்ஸ். பாலிகான் டூல் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாலிகானோட வித் எவ்வளவு இருக்கணும், 50, ஹைட் எவ்வளவு இருக்கணும் 50, சைட்ஸ் எவ்வளவு இருக்கணும் ஒரு 12, எவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ஸ் இன்சர்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு 25% கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இதுல நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஃபில் வேல்யூ நம்ம இங்க கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோக் கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு அது ஸ்டோக் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோக்கோட கலரை நம்ம கொடுத்துக்க முடியும். நம்ம ஸ்டோக்கோட இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் பேனட்ல இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம் 27. இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல் இது அப்படியே வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர்லயும் நமக்கு ஒர்க் ஆகும். நீங்க பிளேஸ் ஹோல்டர்ல என்னென்ன பண்றீங்களோ அப்படியே அந்த ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூலையும் பண்ண முடியும். இந்த ஃப்ரேம் டூல்ல என்ன பண்றீங்களோ அது இதுல வச்சுக்க முடியும். இப்போ நீங்க இந்த ரவுண்ட்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணோம்னா டெக்ஸ்ட் டூல் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்க முடியும். கலர் ஃபில் வந்து கொடுத்துக்க முடியும். அதுபோல ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணோம்னா ஃபைல் மெனுல பிளேஸ் ஒரு இமேஜ் நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். டூல் செலக்ட் பண்ணி இமேஜும் பிளேஸ் பண்ணிக்க முடியும்.